ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் அப்டேட் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ சில கம்பெனிஸோட ரிசல்ட்ஸ் எல்லாம் வந்திருக்குது. ஃபஸ்ட்டு இந்த சிடிஎஸோட ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. இந்த குவார்ட்டரில் ப்ராஃபிட் 13% விழுந்திருக்கு, 140 கோடியாக இருக்குது. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் ஒரு மார்ஜினலி 1% விழுந்திருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. 318 கோடி ரெவன்யூ பண்ணியிருக்கிறாங்க இந்த குவார்ட்டரில். நெக்ஸ்ட்டு சீக்வன்ஷியல் பேஸில் நெட் ப்ராஃபிட் 37% வளர்ந்துருக்கு, 102 கோடியாக இருக்குது. டோட்டல் இன்கம் பார்த்தீங்கன்னா 341 கோடியாக இருக்குது. ஆக்சுவலி டோட்டல் இன்கம் 341 கோடியாக இருக்குது. இதுவும் பார்த்தீங்கன்னா இயர் பேசிஸில் டிக்ளைன் ஆயிருக்கு. டோட்டல் எக்ஸ்பென்சஸ் 157 கோடியாக இருக்குது. இது இயர் பேசிஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த சிடிஎஸ்எல் பார்த்தீங்கன்னா 1999 ஃபங்க்ஷன் ஆயிருக்குது, எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க. சிடிஎஸ்எல் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுனா கஸ்டோடியன் ஆஃப் செக்யூரிட்டிஸ், குறிப்பாட்டு ஸ்டாக்ஸு, பாண்ட்ஸு, மியூச்சுவல் ஃபண்ட்ஸு, எலக்ட்ரானிக் பேசிஸ் அல்லது டிமெட்டீரியலைசேஷன் ஃபார்மில் பார்த்தீங்கன்னா இது ஒர்க் ஆகும். குறிப்பாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க, செட்டில்மெண்ட்டு, நெக்ஸ்ட் செக்யூர் கஸ்டடி ட்ரான்ஸ்ஃபர் இதில் பண்ணுவாங்க. ஸோ அது இல்லாமல் இவங்களோட அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் நீ பார்க்கும்போது டோட்டலாட்டு செப்டம்பர் 30 வரைக்கும் இன்வெஸ்டர்ஸ் அக்கௌண்ட் கவுண்ட்டு 16,51,74,182 அக்கௌண்ட்ஸ் வச்சுருக்காங்கன்னு சொல்கிறாங்க. லாஸ்ட் மார்க்கெட்டில் ஸ்டாக் ப்ரைஸ் 1.5% விழுந்துருந்துச்சு. 1591 க்ளோஸ் ஆயிருந்துச்சு. 6-7 டைம்ஸ் மேலே earningsல இருக்காங்க. பட் இப்போதைக்கு ஆப்பர்ச்சுனிட்டிலாம் கிடையாது, ரொம்பவே எக்ஸ்ட்ரீம் வேல்யூஷனில் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜேகே சிமெண்ட்ஸோட ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. நெட் ப்ராஃபிட் 27.6% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 160 கோடி. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 17.9% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 3019 கோடியாக இருக்குது. எபிட்டா 57.3% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 447 கோடியாக இருக்குது. எபிட்டா மார்ஜின் 14.8% எக்ஸ்பேண்ட் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. அது இல்லாமல் இவங்க கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. பிரக்யாராஜ் கிரைண்டிங் யூனிட்டை 1 மில்லியன் டன்ஸ் பேர் ஆன மாட்டி இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. குறிப்பாட்டு இப்போ 2 மில்லியன் டன்ஸ் பேர் ஆனமா இருக்கிறத 3 மில்லியன் டன்ஸ் பேர் ஆன மாட்டி இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஸோ இது ஜேகே சிமெண்ட்ஸ் கொடுத்த அப்டேட்டு. ரெவன்யூ 17% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, எபிட்டா 57% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, மார்ஜினும் நல்லா எக்ஸ்பெண்ட் ஆயிருக்கு, ப்ராஃபிட்டும் ஒரு 25% மேலே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இது ஜேகே சிமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த கார் கம்பெனிஸோட சேல்ஸ் அப்டேட் வந்திருக்குது. முக்கியமான 4 கம்பெனிஸ்னு பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகி, டாடா, மஹேந்திரா, ஹியூண்டாய். இதில் மாருதி சுசுகியோட சேல்ஸ் அப்டேட் பார்க்கும்போது அக்டோபரில் 2,28,534 யூனிட்ஸ் விற்றுருக்காங்க. 1,23,242 யூனிட்ஸ் செப்டம்பரில் விற்றுருக்காங்க. அதை கம்பேர் பண்ணும்போது டபுள் மடங்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 93% மேலே க்ரோத்து. டாட்டா 74,705 யூனிட்ஸ் விற்றுருக்காங்க அக்டோபரில். செப்டம்பரில் 41,000 யூனிட்ஸ் கிட்ட தான் விற்றுருக்காங்க, 81% மேலே க்ரோத்து. மஹேந்திரா 66,800 யூனிட்ஸ் விற்றுருக்காங்க. செப்டம்பரில் 37,659 யூனிட்ஸ் தான் விற்றுருக்காங்க. இதுவும் கிட்டத்தட்ட டபுள் த பர்சன்டேஜ் க்ரோத்து. ஹியூண்டாய் மோட்டார்ஸ் 35,812 யூனிட்ஸ் விற்றுருக்காங்க செப்டம்பரில். இப்போ அக்டோபரில் 65,045 யூனிட்ஸ் விற்றுருக்காங்க. இந்த ஜிஎஸ்டியில் ரேட் கட் பண்ணதுக்கப்புறம் நான் சொன்ன சேல்ஸ் பிச்சுக்கும் அப்படின்னு சொல்லி அது மாதிரி அக்டோபரில் சேல்ஸ் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக நடந்திருக்குது. டாடா மோட்டார்ஸ் ரொம்ப நாளாக மேலே போகாமல் இருக்குது. மண்டே மார்க்கெட்லேருந்து மேலே போனால் நமக்கு ஒரு ஹாப்பியாக இருக்கும். ஸ்டில் டாடா மோட்டார்ஸ் செகண்ட் கன்சிக்யூட்டிவ் மந்தாக பார்த்தீங்கன்னா மஹேந்திரா ஹியூண்டாய் மோட்டார்ஸை ஓவர்டேக் பண்ணி செகண்ட் பொசிஷனுக்கு வந்திருக்காங்க. டாடா மோட்டார்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டியோட கலெக்ஷன் 4.6% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 1.96 லேக் crore இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அக்டோபரில். ஸோ செப்டம்பரை கம்பேர் பண்ணும்போது ஒரு நல்ல க்ரோத் இருக்குது, 4.6% கலெக்ஷன் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது இதே மேலே பார்த்தீங்கன்னா 2 லேக் crore கிராஸ் பண்ணியிருக்கு. ஆனால் இப்போ 1.8 லேக் crore மார்க்கை ரீச் பண்ணியிருக்கு, 1.96 லேக் crore இருக்குது. இது ஜிஎஸ்டி கலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. கியா இந்தியாவோட சேல்ஸு அக்டோபரில் 30% சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 22,735 யூனிட்ஸ் விற்றுருக்காங்க. அதாவது அக்டோபர் 2024 விற்றுருக்காங்க. இப்போ இந்த அக்டோபரில் 29,556 யூனிட்ஸ் விற்றுருக்கதாட்டு சொல்லியிருக்காங்க. அவங்களோட ரீசென்ட்லி லான்ச் பண்ண கேரன் கால்விஸ் அந்த ஈவி ஒரு நல்ல க்ரோத் காமிச்சிருக்கு, 8,779 யூனிட்ஸ் விற்றுருக்குன்னு சொல்கிறாங்க. செல்டாஸ் எஸ்யூவி 7,130 யூனிட்ஸ் விற்றுருக்குது. ஸோ இது கியா இந்தியா கொடுத்த அப்டேட்டு. ஸ்கோடாவோட சேல்ஸும் அக்டோபரில் நல்லா இருக்குது, 8,252 யூனிட்ஸ் விற்றுருக்காங்க. அந்த கைலாக் எஸ்யூவி, நெக்ஸ்ட் கோடாய், குஷாக்கு, ஸ்லாவியா இதெல்லாம் ஒரு நல்ல க்ரோத் இருந்திருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. இது ஸ்கோடா ஆட்டோ கொடுத்த அப்டேட்டு. எலக்ட்ரிக் 2 வீலர் சேல்ஸ் எடுத்து பார்க்கும்போது பஜாஜ் ஆட்டோ பார்த்தீங்கன்னா 31,168 யூனிட்ஸ் விற்றுருக்காங்க, 10% க்ரோத் இருந்திருக்கு. டிவிஎஸ் மோட்டரோட சேல்ஸ் 3% விழுந்திருக்கு, 29,484 யூனிட்ஸ் விற்றுருக்காங்க. ஏத்தர் எனர்ஜி 73% க்ரோத்து, 28,061 யூனிட்ஸ் விற்றுருக்காங்க. ஓலா எலக்ட்ரிக் 62% விழுந்திருக்கு, 16,034 யூனிட்ஸ் விற்றுருக்காங்க. ஹீரோ மோட்டர் காப் 117% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 15,934 யூனிட்ஸ் விற்றுருக்காங்க. கிரிவிஸ் எலக்ட்ரிக் 91% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 7,629 யூனிட்ஸ் விற்றுருக்காங்க. பகாஸ் ஆட்டோ 2,932 யூனிட்ஸ், 45% க்ரோத்து.
பர் எனர்ஜி 409% growth, 1706 யூனிட்ஸ் விற்றுருக்காங்க. 1706 யூனிட்ஸ் விற்றுருக்காங்க. ரிவர் மொபிலிட்டி 1601 யூனிட்ஸ் விற்றுருக்காங்க. 333% growth. ரிவால்ட் மோட்டர்ஸ் 1345 யூனிட்ஸ் விற்றுருக்காங்க. 41% growth. ஸோ இதில் கவனிக்க வேண்டியது டிவிஎஸ் மோட்டருக்கு 3% விழுந்திருக்கு. ஓலா எலக்ட்ரிக்கு சேல்ஸ் 62% அடி வாங்கியிருக்கு. இப்போ ஹீரோ மோட்டார் காப் மட்டும் 15934 யூனிட்ஸ் விற்றுருக்காங்க. இந்த 15000 அந்த ஏத்தரனஜோட 28000க்கு மேலே விற்றதையும் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா 43000 மேலே வருது. அவங்க அசால்ட்டாக ஃபர்ஸ்ட் பொசிஷனுக்கு வந்துடுவாங்க ஓவர் த பீரியட் ஆஃப் த லாங் டேர்மில். ஏத்தரை வந்து ஹீரோ மோட்டார் காப் வாங்கினாங்கன்னா இது வந்து ஹீரோ மோட்டார் காப்பை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. டிவிஎஸ் மோட்டாரோட சேல்ஸ் 5,43,557 யூனிட்ஸ் விற்றுருக்காங்க. 11% growth காமிச்சிருக்கு. ஆக்சுவலி இதில் டொமஸ்டிக் டூ வீலர் சேல்ஸ் மட்டும் 8% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மோட்டார் சைக்கிள் சேல்ஸ் 16% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸ்கூட்டர் சேல்ஸ் 7% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எலக்ட்ரிக் வெஹிக்கிள் சேல்ஸ் 11% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ ஓவர்லாட்டு டிவிஎஸ் மோட்டாரோட ரிசல்ட்ஸும் நல்லா இருக்குது. இன்டர்நேஷனல் மார்க்கெட்டில் சேல்ஸ் 21% இன்க்ரீஸ் ஆயிருக்குது. அதே இன்டர்நேஷனல் டூ வீலர் சேல்ஸு 18% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. த்ரீ வீலர் சேல்ஸ் 70% இன்க்ரீஸ் ஆயிருக்குது. ஸோ ஓவர்லாட் இது வந்து டிவிஎஸ் மோட்டார் கொடுத்த சேல்ஸ் அப்டேட். ஒரு நல்ல growth இருந்திருக்கு இந்த ஜிஎஸ்டியை கட் பண்ணதுனால. நெக்ஸ்ட் மாருதி சுசுகியோட சேல்ஸு அக்டோபரில் 7% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 2,20,794 யூனிட்ஸ் விற்றுருக்காங்க. 7% ஓவராலாட்டு வளர்ந்துருக்கு. டொமஸ்டிக் பர்சஞ்சர் வெஹிக்கிள் 1,76,318 யூனிட்ஸ் விற்றுருக்காங்க. இதுவும் ஒரு நல்ல growth 10.48%. அவங்க இந்த மினி கார்ஸ் நெக்ஸ்ட் வந்து எஸ்யூவி அப்படி பிரித்து சொல்கிறதுல இந்த ஆல்டோ எஸ்ப்ரெஸோ அது வந்து சேல்ஸ் அடி வாங்கியிருக்கு. 9,067 யூனிட்ஸ் விற்றுருக்கு. ஆனால் அது அடி வாங்கியிருக்கு. அதே சேல்ஸ் ஆஃப் காம்பேக்ட் கார் இந்த பாலினோ, செலிரியோ, டிசைர், இக்னிஸ், ஸ்விஃப்ட், வேக்னர் இது 76,143 யூனிட்ஸ் விற்றுருக்கு. இது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. யூட்டிலிட்டி வெஹிக்கிள்ஸாக இருக்கிற எர்டிகா, ஃப்ரனக்ஸ், கிராண்ட் விட்டாரா, இன்விக்டோ, ஜிம்னி விக்டர்ஸ், XL6 இது 77,571 யூனிட்ஸ் விற்றுருக்கு. இதுவும் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அந்த வேனாக இருக்கிற ஈகோ அது 13,537 யூனிட்ஸ் விற்றுருக்கு. இதுவும் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது மாருதி சுசுகி கொடுத்த சேல்ஸ் அப்டேட். ஆசாட் இன்ஜினியரிங்கோட கியூட் ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 33 கோடி பண்ணியிருக்கிறாங்க. 60% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 30% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 145 கோடியாக இருக்குது. எபிட்டா 32% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 53.2 crores. எபிட்டா மார்ஜின் 36.5% இருக்குது. கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. எபிட்டா மார்ஜின் வந்து ஸ்லைட்லி விழுந்திருக்குது. எபிட்டா மார்ஜின் பார்த்தீங்கன்னா 36.5% இருக்குது. ஸ்லைட்லி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எனர்ஜி ஆன் ஆயில் அண்ட் கேஸ் செக்மெண்ட் 226 crores பண்ணியிருக்கிறாங்க. 35.7% அவங்களோட டோட்டல் ரெவன்யூவில் கான்ட்ரிபியூட் பண்ணுது. ஏரோஸ்பேஸ் அண்ட் டிஃபென்ஸ் செக்மெண்ட் 47 கோடி ரெவன்யூ வந்திருக்கு. இது அவங்களோட டோட்டல் ரெவன்யூக்கு 30% கான்ட்ரிபியூட் பண்ணுது. ஸோ இது வந்து ஆசாட் இன்ஜினியரிங் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. மஹேந்திராவோட அப்டேட்டு. ஸோ மஹேந்திரா பார்த்தீங்கன்னா ஒரு புது காரை மார்க்கெட்டுக்கு கொண்டு வராங்க. XEV 9S அப்படிங்கிற காரை மார்க்கெட்டுக்கு கொண்டு வராங்க. நவம்பர் 27 இது மார்க்கெட்டுக்கு வருது. 7 சீட்டர் எலக்ட்ரிக் எஸ்யூவி காரு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா கொடுத்த அப்டேட்டு. அசோக் லைலாண்டோட சேல்ஸ் அப்டேட் வந்திருக்கு. டோட்டல் கமர்ஷியல் வெஹிக்கிள் சேல்ஸ் 17,820 யூனிட்ஸ் விற்றுருக்காங்க. 16% சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டொமஸ்டிக்கில் சேல்ஸ் 16% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே டோட்டல் சேல்ஸ் மீடியம் ஹெவி கமர்ஷியல் வெஹிக்கிள் செக்மெண்ட்டில் 15% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து அசோக் லைலாண்ட் கொடுத்த சேல்ஸ் அப்டேட்டு. ஜேபிஎம் ஆட்டோட ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. ப்ராஃபிட் 52 கோடி பண்ணியிருக்கிறாங்க. 6% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெவன்யூ 1368 கோடியாக இருக்குது. 6.5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எபிட்டா 5.6% டிக்ளைன் ஆயிருக்கு. 155 கோடியாக இருக்குது. மார்ஜினும் பார்த்தீங்கன்னா 11.3% குறைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்தியன் ஆர்மி கூட இந்த அக்டோபரில் 130 கோடிக்கு ஒரு கான்ட்ராக்ட் போட்டிருக்காங்க. 113 எலக்ட்ரிக் பஸ்ஸஸ், 43 ஃபாஸ்ட் சார்ஜஸ் செட் பண்ணுறதுக்கு. ஸோ இது வந்து அக்டோபர் 17 தான் அந்த ஆர்டர் வந்து கான்ட்ராக்ட் சைன் பண்ணியிருந்தாங்க. இது ஜேபிஎம் ஆட்டோ போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. மஹேந்திரா லைஃப் ஸ்பேஸஸோட கியூட் ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. ப்ராஃபிட் 47.91 crores பண்ணியிருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் டோட்டல் இன்கம் 33 கோடி பண்ணியிருக்கிறதாட்டு சொல்லியிருக்கிறாங்க. இதுவும் இன்க்ரீஸ் ஆகிருக்குது. அட் த சேம் டைம் இந்த குவார்ட்டரில் அவங்களோட ஃபுட் பிரிண்ட் வந்து 53.30 மில்லியன் ஸ்கொயர் ஃபீட் சேலபிள் ஏரியா எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கு. 5000 ஏக்கர்ஸில் பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட்ஸ் ஆன்கோயிங்கில் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து ரியல் எஸ்டேட் கம்பெனி மஹேந்திரா லைஃப் ஸ்பேசஸ் கொடுத்த ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எஃப்ஐஎஸோட ஷேர் ஹோல்டிங் இந்த பிஎஸ்யூ பேங்க்ஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. குறிப்பாக லாஸ்ட் வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணும்போது ரேகா ஜுன்ஜுன்வாலாவும் இந்த கனரா பேங்க்கில் அதிக அளவில் வாங்கியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு பேங்க் ஆஃப் பரோடாவில் ஷேர் ஹோல்டிங் 8.08%லேருந்து 8.71% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கனரா பேங்க்கில் 0.51% இன்க்ரீஸ் ஆகி 11.89% இருக்குது. பேங்க் ஆஃப் இந்தியாவில் 3.53%லேருந்து 4.24% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பேங்க் ஆஃப் மகாராஷ்டிராவில் 0.46%லேருந்து 2.35% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கில் பார்த்தீங்கன்னா 0.31% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. பேங்க் ஆஃப் இந்தியாவில் ஃபாரின் ஸ்டேக்ஸ் வந்து 9.32லேருந்து 9.59% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாவில்
யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாவில் 7.70%லேருந்து 7.86% இன்க்ரீஸாக இருக்குது. சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா, பஞ்சாப் அண்ட் சிந்த் பேங்க் இதுலேயும் மார்ஜினலி டிக்ளைன் ஆகிருக்குது. 0.09% டிக்ளைன் பண்ணியிருக்கிறாங்க. அதே யூகே பேங்க்கில் அந்த எஃப்ஐஎஸோட ஹோல்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக இருக்குது. ஸோ இது வந்து பிஎஸ்சி பேங்க்கில் எஃப்ஐஎஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டேக்கை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதில் எந்தெந்த பேங்க்குக்கு எவ்வளோ இன்ஃப்ளோ ஆகும்னு பார்க்கும்போது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு $2.2 பில்லியன், இந்தியன் பேங்க்குக்கு $459 பில்லியன், பேங்க் ஆஃப் பரோடாக்கு $362 பில்லியன், பஞ்சாப் நேஷனல் பேங்க்கு $355 மில்லியன், நெக்ஸ்ட்டு கனரா பேங்க்கு $305 மில்லியன், யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு $294 மில்லியன். ஆக்சுவலி பில்லியன் டாலர்ஸ் வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு மட்டும் தான், ரிமைனிங் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா பில்லியன் டாலர்ஸ் அந்த ரேஞ்சில் வந்து ஃபண்ட் வந்து இன்ஃப்ளோ ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணோம். அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.